ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆகஸ்ட் 5 இன்றைக்கி ஹியரிங் இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஃபைனல் ஹியரிங்காக இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சோஷியல் மீடியாவும் ட்விட்டரை திறந்தாலே, அதாவது எக்ஸை திறந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அதை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேமிங் லாயருமே அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரலை. ஸோ இன்றைக்கி இந்த ஹியரிங்கில் என்ன நடந்துச்சு, அடுத்து இந்த கேஸ் வந்து எதை நோக்கி போகுது, நெக்ஸ்ட்டு ஹியரிங் எப்போது, இந்த ஹியரிங்கில் ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஹைப் கார்டுச்சுன்னா ஹைப்புமே வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 5, கிட்டத்தட்ட எனக்கு ஃபுல் டே ஒர்க் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிடுச்சு நைட்டு. நான் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு அப் டு டேட் நிறையா ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலகிராமை ஆக்டிவாக தான் வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் டச்சில் இருங்க. டெலகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ இன்றைக்கி ஹியரிங்கை ஹைலைட்ஸாக என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹியரிங்கை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நானும் வாட்ச் பண்ணேன் அப்பப்போ ஃப்ரீ டைமில். பட் பெருசாக ஹியரிங் வந்து வரல. லஞ்ச் டைமுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஹியரிங்கிறது வந்தது. அப்போவே தெரிஞ்சிருச்சு ஹியரிங்கை தள்ளி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஃபைனல் ஹியரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கலை. பட் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, போன வருஷம் வரைக்கும் வேறு 2 ஜட்ஜஸ் வந்து 2 பேர் ஜட்ஜு இருக்கக்கூடிய ஒரு இவங்க கவுன்சில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கேஸை. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேர் பத்தாது, 3 பேர் இதுக்கு வந்து மாற்றிடுவோம், 3 ஜட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து கமிட்டிக்கு வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. இந்த 3 பேர் மூணாவது ஜட்ஜ் வந்து அப்பாயின்ட் பண்ணாமல் இந்த ஒரு வருஷம் வந்து ஓடிடுச்சு. அப்படி தான் வந்து நெட்டில் நியூஸ் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஹியரிங் வந்திருக்கு, 3 ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனல் ஹியரிங்காக இருக்குன்னு நினச்சோம். பட் இன்றைக்கி ஃபைனல் ஹியரிங் இல்லை. பட் அடுத்த ஹியரிங் ஃபைனல் ஹியரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 80% மேலே வச்சிடலாம். இந்த கேஸ் வந்து இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சு. அட்லீஸ்ட் 2026 முடியறதுக்குள்ளேயாச்சும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹைலைட்ஸில் என்ன நினச்சோம் அப்படின்னா, நோடல் கவுன்சில்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோடல் கவுன்சில்ஸ் அப்படின்னா என்னென்னா, நிறையா வந்து சில லாயர்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரோவா கேஸில், கேமிங் கேஸில் எக்கச்சக்கமான பெட்டிஷன்ஸ், அதாவது யார் வேணால் கேஸ் போடலாம், எனக்கு இந்த கேம் வேணும், நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், யார் வேணால் வந்து ஒரே கேஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து போடலாம். நிறையா வந்து சின்ன சின்ன கேமிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தனிநபர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இதுக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு வந்து ஃபைனலாக வந்து ஜட்ஜஸ் கிட்ட வந்து ஈஸியாக அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சப்மிட் பண்ணுற வேலை தான் வந்து இந்த நோடல் கவுன்சில்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதில் செர்டைன் நம்பர் ஆஃப் லாயர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த வேலையை வந்து முடித்து அடுத்த ஹியரிங் டேட் அப்போ இதை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. அந்த ஹியரிங் வந்து ஃபைனல் ஹியரிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமிங் லாயர் வந்து போட்டிருக்காரு. அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்த அளவே தெரியும். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அவருடைய அஃபிஷியல் பேஜ் வந்து வச்சுருக்காரு, அதில் போட்டிருந்தாரு. ஸோ ஃபைனல் ஹியரிங் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமிங் லாயரே வந்து அஃபிஷியலாக போட்டிருக்காரு. பட் நமக்கு வந்து ஃபைனல் டேட்டுன்றது கோர்ட்டில் லிஸ்ட்டு வரப்போ தான் நமக்கு வந்து தெரியும். செப்டம்பர் அக்டோபர்ன்றது எனக்கு தெரிஞ்சு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஆகஸ்ட் ஆகிடுச்சா, ஆகஸ்ட்டு செப்டம்பர், நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் இல்லை அக்டோபர், ஒரு 2 months அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஃபிஷியல் நியூஸ் வரதுக்கு முன்னாடி வந்து நவம்பர்ன்ற மாதிரி ஒரு இதுவுமே வந்து பரவிட்டு இருந்துச்சு. பட் இது எதுவுமே வந்து ஃபைனல் கிடையாது, நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுன்றது. பட் இந்த கவுன்சில் அமைச்சிருக்காங்க, நோடல் கவுன்சில் அமைச்சது, அடுத்து வந்து இதை அமைச்சிட்டு ஆர்கனைஸ் பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் ஃபைனல் ஹியரிங்காக இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து கன்ஃபார்மு. பட் இந்த ஃபைனல் ஹியரிங் டேட்டுன்றது நமக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுன்றது கன்ஃபார்மாக இன்னும் வரலை. பட் பாசிபிளி செப்டம்பர், அக்டோபர், அதிகபட்சமாக நவம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே போகாதுன்னு நம்புவோம். அப்படி தான் வந்து நியூஸஸுமே வந்து இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டேட் வரலை, ஜட்ஜ்மெண்ட்டுமே இன்றைக்கி வர கிடையாது. ஸோ இந்த நோடல் கவுன்சில்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இவங்க இந்த கேஸோட கனெக்டாக இருக்கக்கூடிய எல்லா பெட்டிஷன்ஸையுமே கோஆர்டினேட் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபைனல் ஹியரிங், அந்த நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஜட்ஜஸ் முன்னாடி வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இந்த கேஸில். ஸோ பார்க்கலாம் அடுத்த ஹியரிங் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஆகஸ்ட் 5 ஹியரிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு.
ஸோ அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் இந்த கவுன்சிலில் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஃபைனல் ஹியரிங்காக இருக்கும் அப்படிங்கிறத அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அமைச்சிட்டாலே அடுத்த எண்ட் ஆஃப் த ஃபைனல் ஹியரிங் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் வந்து போகும். ஸோ இன்றைக்கி நடந்தது இவ்வளோ தான். எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹியரிங் எப்போன்னு ஃபைனலாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இந்த நோடல் கவுன்சில்ஸோடைய ஃபைல்ஸை பற்றின சில நியூஸஸ் வரலாம், இல்லை வேறு ஏதாவது நியூஸஸ் வரலாம். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா சின்னதாக இருக்குது நியூஸு, ரொம்ப பெருசாக இல்லைனா டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணிடுவேன், அப்டேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கான ஹியரிங் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஃபைனல் ஹியரிங்காக இருக்கலாம். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேம் டேயில் அந்த ஃபைனல் ஹியரிங் அப்போவே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பார்க்கலாம், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.